பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் இப்ப பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா சூரத்துல் ஃபலக். இந்த சூரத்துல் ஃபலக் ஒரு முக்கியமான சூரா. இதுல 5 வசனங்கள் இருக்குது, 5 ஆயத்துக்கள். இது 113வது அத்தியாயம். முதல் வசனத்துடைய தர்ஜுமா பாருங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக். குல் அஊது, குல் இது ஃபேல அம்ரு, அஊது ஃபேல முசாரி, பிரப்பி பி ஜர் கொடுக்கிறது ரப்பிக்கு, ரப்பி முசாஃப், ஃபலக்கி இருக்கா முசாஃபிலே. சரி, குல் நபியே நீர் கூறுவீராக, அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரிடத்தில்? பிரப்பில் ஃபலக், ரப்பிடத்தில். அவன் யாரு? ஃபலக், அதிகாலையில் இறைவன். அப்ப அதிகாலைக்கு ஒரு இரவன், இரவுக்கு ஒரு இரவன், பகலுக்கு ஒரு இரவன் அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிஃபத், ஒரு தன்மை சொல்லுது. அதிகாலைக்கும் அல்லாஹ் தான் ரப்பு, பகலிற்கும் அல்லாஹ் தான் ரப்பு, இரவிற்கும் அதே அல்லாஹ் தான் ரப்பு. புரிஞ்சா? புரியலையா? அடுத்த ஆயத்து பாரு, நீ ஷர்ரி மாஹலக், பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால் எதை விட்டு பாதுகாப்பு தேடுவது? நீ ஷர்ரி மா, மின்ஜர் கொடுத்திருக்குது. மா அந்த விஷயங்களின், அந்த படைப்புகளின் தீங்கை விட்டு. ஷர்னா தீங்கு, மின்னா விட்டு. ஹலக்க எந்த படைப்புகளை அவன் படைத்தானோ, இது மாதிரி. ஹலக்க அவன் படைத்தானோ, அந்த ரப்பு படைத்தானோ, அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். படைக்கப்பட்ட தீங்கு என்ன? உதாரணமாக நாய் இருக்கிறது, எலி இருக்கிறது. வீட்டுல ஏதாவது சாப்பிடுற பொருள்ல கலந்துருச்சுன்னா விஷமா மாறிடும். பல்லி இருக்குது, பல்லி குழம்புல விழுந்துட்டா விஷமா மாறிடும். இதாவது சாதாரண உதாரணங்கள். மனிதர்களுக்கு மத்தியில எதிரிகள், பகைவர்கள், உறவுகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத ஒரு நிலை ஏற்படுகிறது. யாராவது ஒருத்தரை தீங்கு விளைவிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதன் காரணமாக அந்த தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடத்தில். அவன் அல்லாஹ் யாரு? அதிகாலையுடைய ரப்பாக இருக்கின்றான். வெறும் அதிகாலைக்கு மட்டும் ரப்பா என்று சொன்னால் அப்படி அல்ல. விளங்குச்சா? மூன்றாவது வசனம் என்ன? ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். இரண்டாவது பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயம் ஒமின் ஷர்ரி, அந்த தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எந்த விஷயம் என்றால் காசிகின், எந்த விஷயம் அதாவது இதா வகப, அந்த இரவு முழுமையா பறந்த பிறகு, ஆன பிறகு, இரவு முழுமையாக ஆன பிறகு தீங்கு ஏற்படலாம் இல்லையா? ஏன்னா இரவுல சில தீங்குகள் நடைபெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. என்ன தீங்கு? குறிப்பா திருட்டு இரவுல செய்யறது தான் சேஃப்டி. விபச்சாரம் இரவுல தான் யாருக்கு தெரியாம இருக்கும். இப்படி நிறைய தீங்கு இருக்குது. ஒருவரை கொலை செய்வது, ஒரு இடத்தில் கொள்ளை அடிப்பது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட தீங்கு என்று சொன்னால், நாம் இரவு நேரத்துடைய தனிமையை நல்லவங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க, கெட்டவங்க அப்போ கெட்டவர்கள் கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இங்க காசிக் என்று சொன்னால் இருட்டுன்னு அர்த்தம். அந்தேரா. காசிக்னா என்ன? ஷர்னா என்ன? தீங்கு.
இருட்டின் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதா வக்கத, எப்பொழுது என்று சொன்னால் அது பரவிவிட்ட பிறகு, அது இருட்டு ஃபுல்லா இரவான பிறகு. புரியுதா? விளங்குச்சா? விளங்கலையா? ராசிக்னா இருட்டு, இதா வக்கதனா அந்த இருட்டு பரவிய பிறகு. அப்ப முழுமையான இருட்டில் ஒரு தீங்கு நடைபெற சாத்தியமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது, நேரமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தீங்கை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இது 4வது வசனம். அடுத்தது என்னன்னா, நஃபாசாத், இது யாருன்னு கேட்டா பெண்பானது. வார்த்தை என்ன? ஃபீமேல் வார்த்தை. புரியுதா? நஃபாசாத்துனா என்னன்னு கேட்டா சூனியக்காரிகள், சூனியம் செய்யக்கூடியவர்கள், சூனியம் செய்யக்கூடியவர்கள். சூனியம் செய்யக்கூடியவர்கள் நஃபாசாத்னா யாரு? சூனியம் செய்யக்கூடியவர்கள். இந்த சூனியம் செய்யக்கூடியவர்கள் ஏன் அல்லாஹ் இங்க நஃபாசா பயன்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு உலமாக்கள் உள்ள சிலருடைய கருத்து என்னவென்று சொன்னால், சூனியம் செய்யறது இந்த மாதிரி வேலைலாம் செய்யறது பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பழி வாங்கக்கூடிய ஒரு நிலை, அந்த ஒரு தன்மை பெண்களுக்கு தான் அதிகம். ஆண்கள்லாம் டேக் இட் ஈஸியா அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு கந்தனம் கட்டி இருப்பாங்க. அப்போ நஃபாசாத்னா சூனியக்காரிகள், ஊதுகிற சூனியக்காரிகள். ஃபில் உகத்னா, தீ வந்து ஜரு கொடுக்குது, முடிச்சுகளில் சொல்லக்கூடாத கலிமாக்களை சொல்லி, செய்யக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி, பயன்படுத்தக்கூடாத அந்த வரிகளை பயன்படுத்தி முடிச்சு போட்டு சூனியம் செய்வாங்க. சூனியம் செஞ்சவங்களுக்கு தெரியும், செய்யறவங்களுக்கு தெரியும். புரிஞ்சா? ஷர் என்று சொன்னால் இங்க பாரு 4 கலிமா இருக்குது. வாவை விட்டுட்டு பார்த்தோம்னா 4 கலிமாக்கள். ஒன்று ஷர் தீங்கு, இன்னொன்று மின்னு விட்டும். நஃபாசாத்னா சூனியக்காரிகள், ஊதுகின்ற சூனியக்காரிகள். எதுல ஊதுவாங்க? எதுல? முடிச்சுகளில். புரிஞ்சா? புரியலையா? விளங்குச்சா? அப்படிப்பட்டவர்களுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இது 4வது வசனம். 5வது வசனம், கடைசி வசனம், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம்னா இதுதான். உதாரணத்துக்கு வந்து 2 தங்கையா இருப்பாங்க. பெரிய தங்கை சின்ன தங்கையை விட வெள்ளையா இருப்பா. உடனே சின்ன தங்கை மீன் விற்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு, நானும் அந்த அம்மா அத்தாவுக்கு தானே பிறந்தேன், என்ன மட்டும் ஏன் கருப்பா பத்தீங்க அப்படின்னு சொன்னா, என் வீட்டுல நான் தான் சொல்லணும் அந்த வார்த்தை. என்னை தவிர அம்மா அத்தாவுக்கு பிறகு அத்தனை குழந்தைகளும், என்னுடைய அண்ணனும், என்னுடைய தம்பிகளும், என்னுடைய தந்தையும் எல்லாருமே என்னை விட வெண்மையானவர்கள். நிறத்தில், குணத்தில், பழக்கத்தில், வழக்கத்தில், அவர்களுடைய வெளித்தோற்றத்துல. நான் பாக்குறதுக்கு வெஸ்ட் இண்டீஸ்கார மாதிரி, கென்யாக்கார மாதிரி, ஆப்பிரிக்காக்கார மாதிரி, ஆசாம்கார மாதிரியும் என்ன சொல்றது, அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து அவங்க மேல பொறாமப்படக்கூடாது, அவங்க மேல பொறாமப்படக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி என்ன, பெரிய பொண்ணு படிக்கிறா, சின்ன பொண்ணு சரியா படிக்கல. இது யாருடைய தவறு? பெரிய உழைக்கிறா, சின்ன உழைக்கலன்னு அர்த்தம். எல்லாருக்கும் அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கான், எல்லாருக்கும் எல்லா வித திறமை கொடுத்திருக்கான்.
அதை நாம் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தாதது யார் தவறு, யார் பிழை, யார் குறை, யார் குற்றம்? நம்முடைய குற்றம். இந்த மாதிரி அக்கா தங்கச்சிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள இந்த பொறாமைகள் வரும். வளர வளர என்ன ஆகும்னு சொன்னா, அண்ணன் வீடு வாங்கிடுவாரு, தம்பி வீடு வாங்காத இருப்பான். இல்ல தம்பி வாங்கிடுவாப்புல, அண்ணன் வாங்காத இருப்பாரு. அந்த ஒரு பிரச்சனை வந்துடும். இவருடைய சம்பாத்தியம் அதிகமா இருக்கும், அவருடைய சம்பாத்தியம் குறைவா இருக்கும். அந்த ஒரு பொறாமை ஏற்படும். எல்லாமே எல்லா இடத்துலையும் தப்பித்து வந்துட்டோம்னு சொன்னாலும், எல்லா தருணங்களிலும் நாம் தப்பித்து வந்து விட்டாலும் நமக்குன்னு ஒண்ணு வருது பாரு. ஆண்களா இருந்தா மனைவி வரும். அது எல்லாரும் அண்ணனை பத்திய கார்ல போற, நீனு இருக்கிய என்ன ஆகுறதோ, நீ எப்ப பார்த்தாலும் சூரத்தில் பாத்தியா ஒதுக்கிட்டோ, துவா ஒதுக்கிட்டோ வீடு வீடா திரிஞ்சிட்டு இருக்க, சம்பளம் கேட்டா இவ்வளவுதான் சம்பளம்ன்ற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதை போய் நம்ம எங்கேயாவது சொல்ல முடியுமா? நிர்வாகத்தை சொல்ல முடியுமா? நிர்வாகத்தை தான் பொத்திட்டு போப்பா அப்படின்பாங்க. இஷ்ட வேலை செஞ்ச விராட், உங்களுக்கு கொடுக்கறது அதிகம் விராட் அப்படின்பாங்க. இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இது ஒரு வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும்? இந்த விஷயத்திலையும் பொறாம வரும். இதுக்கு மேல பார்த்தேன்னு சொன்னா, சிலருக்கு அல்லாஹ் தொழுகையுடைய பாக்கியம், குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம், அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய பாக்கியம், இதை மேலேயும் சில பேர் பொறாமப்படுவாங்க. இந்த மாதிரி இந்த பொறாமை என்பது ரொம்ப கொடிய ஒரு பாவம், கொடிய விஷம். அததான் அல்லாஹ் சொல்றான் கடைசி வசனத்துல, வமிஷர்ரி, தீங்கை விட்டு, ஹாசிதின், பொறாமைப்படக்கூடியவர்களுடைய தீங்கை விட்டு, இதா ஹசத, எப்பொழுது சொன்னால் அவன் பொறாமைப்பட்டால். அதனால நம்ம லைஃப்ல பொறாமை என்பதே இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்ல சூனியம் என்பதே இருக்கக்கூடாது. நம்முடைய லைஃப்ல எல்லா விஷயத்தினுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த சூறா இறக்கப்பட்டிருக்குது. நம்ம விளங்கிக்கணும். இந்த சூறாவும் இதுக்கு பிறகுள்ள சூறாவும் ஏற்கனவே பார்த்துட்டோம். நாஸ், இதுல எத்தனை வசனம்? ஆயத்து 5. நாஸ்ல 6. மொத்தம் எத்தனை ஆச்சு? 11. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு நல்ல படைப்பு இருக்கிறது சொன்னால் அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ரசூலுல்லாஹ்வை விட சிறந்த இமாம், சிறந்த ஹஜ்ரத், சிறந்த வழிகாட்டி, சிறந்த மாமனிதர், சிறந்த நபி, சிறந்த ரசூல், சிறந்த படைப்பு இல்லவே இல்லை. எஸ்ஐடில இருக்காங்களா? அப்படி இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுவே மிகப்பெரிய பாவம். ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் எல்லாம். அல்லாஹ்வுக்கு பிறகு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வைத்துதான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட ரசூல் அப்படி இருக்கும் பொழுதும் நாம் நம்ம அவங்களை பின்பற்றோம்னா நமக்கு தான் கை செய்யணும். புரிஞ்சா புரியலையா? அதனால நாம் எந்த அளவுக்கு முடியுமோ நபியுடைய சுன்னத்துக்கள், நபியுடைய பழக்கங்கள், நபியுடைய கேரக்டர், நம்முடைய கேரக்டராக ஆக்கணும். எத்தனை ஆயத்து? 11 ஆயத்து. 11 ஆயத்து இறங்கப்படுது. ஏன் நிக்கிறீங்க? அதாவது 11 ஆயத்து இறங்கப்படுது. நபியின் மீது என்ன செய்யப்படுது? சூனியம் செஞ்சிடறாங்க. யூதர்கள், யகூதிகள் நபியின் மீது சூனியம் செய்யறாங்க. லபீத் பின் அஹ்சம் என்ற ஒரு யகூதி சூனியம் செய்ததாக அறிவிப்புல நிறைய ஹதீஸ் கிதாப்ல, அதோட தப்சீர்ல, மாரிஃபுல் குர்ஆன்ல வருது, தப்சீர் இப்னு கசீர்ல வருது, மற்ற கிதாபுலயும் வருது. சிலர் இடத்துல பாத்தீங்க சொன்னா யூதர்களுடைய மகன் நாயகம் ஸல்லல்லாஹு சேவை செஞ்சுட்டு இருந்தான். அதன் மூலமாக நபியுடைய சீப்பு இருக்கு இல்லையா, சீப்பு, தலை வாரக்கூடிய சீப்புடைய 11 அது இருக்கும், என்ன சொல்றது, பல். அந்த பல்லை எடுத்து 11 முடிச்சு போட்டு ஒரு கிணற்றுக்குள்ள வச்சுட்டாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூலமாக தெரியப்படுத்தினா. இந்த மாதிரியும் ரிவாயத் இருக்குது.
அதே மாதிரி இன்னொரு விவாதத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா, நாயகம் சாசலம் கனவு பார்க்கறாங்க, 2 மலக்கு வந்து நின்றுட்டு பேசுறாங்க. நபிக்கு சூனியம் செஞ்சிருக்காங்க, அது சூனியம் எங்க செய்யப்பட்டிருக்கா, கிணத்துக்குள்ள வச்சிருக்காங்க, அந்த கிணறு இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதை முடிச்சுகளை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சூறா அந்த 11 ஆயத்தில் இருக்கு இல்லையா, நாசுல 6, பலக்குல 5, மொத்தம் 11 ஆயத்துல ஒவ்வொரு ஆயத்தா ஓதி அந்த முடிச்சுகள் அவிக்கப்படுது. கடைசியில சூரிய நிலை மாறுது. சூரியத்தினால என்ன ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தா, இதெல்லாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்க. மறதி ஏற்படுமா, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணும், செஞ்சதாக நினைப்பாங்களா, செஞ்சிருக்க மாட்டாங்களாம், சொன்னதாக நினைப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களாம். இது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இப்படியே இருந்துச்சா. மறதி ஏற்படும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், ஜிப்ரீல் இஸ்லாம் மூலமாக, மற்ற மலக்குகள் மூலமாக, லபீத் பின் ஆசம் தான் சூனியம் செஞ்சாங்கன்னு. ஆனா பல தடவை பல முறையில் நபி அவர்கள் லபீத் பின் ஆசம் என்ற யூதனை பார்த்தாங்க, பழி வாங்கல. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலா இவனை கொன்றுலாமே அப்படின்னு. எந்த வேலையை அவன் செஞ்சானோ அதற்கான ஷிஃபா, நலனை அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டான். நானே அவனுக்கு பழி வாங்கணும். நபி அவர்கள் தனக்காக யாரையும் பழி வாங்கியதல்ல என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சான்று. நானே பழி வாங்கணும். பழி வாங்குறா எனக்கு என்ன லாபம்? இங்க நம்ம பழி வாங்க துடிக்கிறோம். நம்மள ஒரு ஆள் அடிச்சுட்டா திரும்ப அடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கடைசி வரைக்கும் பழி வாங்கவில்லை என்பதுதான் சரித்திரம். சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க அறிவிப்பு செஞ்சிருங்க, இவன் தான் செஞ்சான்னு. அப்படி செய்யும் பொழுது நபி அவர்கள் செய்யல. ஏன் கேட்டதற்கு, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் அறிவிப்பு செஞ்சிட்டேன்னா இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு யாராவது முஸ்லிம்கள் நபியின் மீது இருந்த அன்பின் காரணமாக, பண்பின் காரணமாக, பற்றின் காரணமாக, பாசத்தின் காரணமாக லபீத் பின் ஆசமை கொன்று விடலாம், அடித்து விடலாம், தொல்லை கொடுத்து விடலாம் என்ற காலத்திற்காக நபி அவர்கள் அறிவிப்பு செய்யல. அப்போ இந்த 2 சூறா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் குறிப்பாக இரவுல தூங்கும் போது ஓதி தூங்கணும்னா இந்த மாதிரி தீங்குல இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். புரிஞ்சா? சரி, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை விளங்கி அதன் மீது அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.